فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا கடுமையாக விரைந்து விசாரிக்க நிலையும் இருக்கு. ஆதம் நபி சொன்னாங்க, நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு கட்டளைப்பட்டது, இந்த மரத்தை நெருங்காதுன்னு சொன்னாங்க. நான் நெருங்கினேன். ஒருவேளை அந்த விசாரணை இப்பொழுது வந்தால் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. மூசா நபி சொன்னாங்க, உலகத்திலே வாழும்பொழுது நான் ஒருத்தனை அடிச்சேன், தினம் அடிச்சேன், யதார்த்தமா அடிச்சேன், அவன் மௌத்தா போயிட்டான். அந்த விசாரணை நாம் மறுமை நாளில் வந்தால் ஹத்தாலா ததுகுலுல் ஜன்னah, என்னால் சொர்க்கத்தின் பக்கம் நுழைய முடியுமா என்று கேட்டார்கள் மூசா நபி. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உலகத்திலே வாழும் பொழுது இறைவன் சிலருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நான் வரம்பு மீறி பிரார்த்தனை செஞ்சேன். ஒருவேளை அந்த விசாரணை நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ? நான் சொர்க்கவாசியாக இருப்பேனா, நான் அல்லது நரகத்தில் நுழைய வேணா என்பது எனக்கு தெரியல. யார் சொன்னா? எல்லாருமே நபிமார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், இந்த விசாரணை எல்லாம் நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய கதை என்னவாகுமோ? நான் எனது வாழ்க்கை மூசாவை போன்று இருக்கிறதா? மூசா நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போன்று நான் வாழ்கிறேனா? அவர்கள் இறைவனிடத்தில் நெருக்கத்தை காட்டி நான் நெருக்கத்தோடு இருக்கிறேனா? அவர்களுக்கான வேதத்தை ஓதியது போன்று நான் அதோடு இருக்கிறேனா? இப்ராஹிம் நபி சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஆள் தான், உலகத்துல எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் உலகத்துல இறைவன் அஞ்சு கட்டுப்பட்டு நடந்தால் அவனையே தன்னுடைய தோழராக தேர்வு செய்ய முடியும் என்று நிரூபித்தார்கள். ஒரு ஆள் தானே, ஒரே ஒரு ஆள் தானே, ஒட்டுமொத்த சமுதாயம் என்று பெயர் வாங்கினார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால் அந்த இறைவனையே தன்னை தேர்வாக்க முடியும், நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்று பாடம் நடத்தினார்களா இல்லையா? ஒரே ஒரு ஆள் தானே. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாருங்க, பெரிய வித்தியாசம் இல்ல. அவர்களுக்கு கனவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய மனிதனால் வர்ணிக்க முடியாத, வர்ணனைக்குள்ளாக கொண்டு வந்து முடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிற இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டு அதன்பால் பணி செய்ய வந்திருக்கிற இடங்களிலும் நாம் நமது நேரங்களை, சில பகுதிகளை இறைவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். அதன்பால் வருகிற அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் ஏதோ ஒரு வகையில் சொர்க்கத்திலே நுழைந்துவிட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இறைவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் சந்திக்கிற எல்லா சிரமங்களுக்கும், சோதனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் இறைவன் மட்டுமே போதுமானவன்,
எல்லா நேரங்களிலும் அவன்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன், எல்லா நேரங்களிலும் அவன்தான் நம்முடைய தேவைகளையும் கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடியவன் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அவர்கள் மீது இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை பொறுத்தவரையில் இறைவன் ஆக சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்திருந்தாலும் எல்லா படைப்புகளை விட முற்றிலும் பல்வேறு விதமான கோணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலோங்கும் விதமாக இருந்தாலும் மனிதன் சில நேரங்களில் அவசரக்காரனாக, சில நேரங்களில் அவன் எல்லா விதமான முடிவுகளை அவனுடைய வாழ்க்கையில் தடுமாறக்கூடியவனாக, அவசரக்காரனாக, நன்றி கெட்டவனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஏராளமான மனிதர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறைவன் ஏராளமான இடங்களில் சொல்லுகிறான். இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் தொடரட்டும் இறையச்சம் என்ற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். பொதுவாக இறையச்சத்தை பொறுத்தவரையில் அதற்கான எல்லையும் கிடையாது, அதற்கான முடிவும் கிடையாது. இப்படிதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கிடக்கிற, ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயங்களில் ஆக சிறந்த விஷயம் என்பது இந்த இறையச்சம் தான். ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு சீராக நகர்ந்து கொடுப்பதற்கு இந்த இதயத்தினுடைய துடிப்பு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ, இந்த இதயத்தினுடைய துடிப்பு நின்றுவிட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த செயல்களும் நின்று விடுகிறதோ, அவனுடைய பார்வை, பேசும் திறன், கேட்கும் திறன், நகரும் திறன், அசையும் திறன், இப்படி எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பது இந்த மனிதனுடைய இதய துடிப்பு தான். இது சற்று நேரத்தில் நின்று விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அதோடு முடிந்துவிடும். மனிதனுடைய உள்ளத்துல ஓரளவு ஈமான் என்பது குறைந்து விட்டால் அவன் செய்கிற எல்லா செயல்களும் அது பாழாகிவிடும், பாழாக்கிவிடும் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. மனிதனுடைய உடலுக்கு எப்படி இதய துடிப்பு ஆக சிறந்ததாக, ஒரு மிக முக்கியமானதாக, அதுதான் எல்லாவற்றிற்கும் அத்தியாவசியமாக பார்க்கப்படுகிறதோ, நாம் செய்கிற எல்லா அமல்களையும் எல்லாவற்றையும் தீர்மானித்து பட்டைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம் என்பது, ஒரு மிகப்பெரிய எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இந்த இறையச்சம். இது சரியாக இருந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும், நான் செய்கிற எல்லா அமல்களையும் சரியாக அமைக்க முடியும். ஒருத்தர் பல ஆயிரம் ரூபாய்களை இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்கிறார். இறைவா, நான் இதை உனக்காக தான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கான பலன் கிடைக்குமா? அதற்கான பலனை உணர முடியுமா? அதற்கான பலனை நாளை மறுமை நாள் எதிர்பார்க்க முடியுமா? எந்த ஒரு வகையிலும் எந்த ஒன்றையும் என்ன செய்து விட முடியாது, அனுபவிக்க முடியாது. ஒருத்தர் ஒரு சில ரூபாய்களை தர்மம் செய்கிறாரு, அதனுடைய பலனை நாளை மறுமை நாள்ல இறைவா, இந்த பொருளாதாரத்தை நான் உனக்காக தர்மம் செய்கிறேன், உன்னுடைய அருளுக்காக, உன்னுடைய அபிவிருத்திக்காக, உன் எண்ணத்திற்காக, நாளை மறுமை நாளில் உன்னை சந்திப்பதற்காக, இதனால் நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், அந்த ஒரு காரணத்திற்காக நான் தர்மம் செய்கிறேன். என்னிடம் இருப்பது ஒரு சில தினார்களாக இருந்தாலும், அரை தினாராக இருந்தாலும், இறைவன் என்னுடைய பார்வையில் முன்னதாக நிறுத்தப்படுகிறான். பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படியே ஒரு மாதத்திற்கு முன்னதாக போவோமே, ரமலானுடைய மாதம், நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் இறைவனை முன்னிறுத்தி செய்தோம். அறையில தன்னந்தனியாக இருந்தாலும், நாம் நினைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருந்தாலும், அது குறித்து என்ன செய்தோம், அச்சப்பட்டோம். இறைவன் பார்க்கிறான், இது குறித்து மறுமை நாள் விசாரிக்க செய்வான், இது குறித்து அவன் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க இருக்கிறான். அதனால் தன்னுடைய செயல்களை சீராக்கிக் கொள்வோம், பாழாக்கிவிடக் கூடாது என்ற எண்ணம் உள்ள ஆழமாக இருந்தது. அதே எண்ணம் அடுத்த மாதத்திலும் அப்படியே அதே போன்றுதான் தொடர்ந்து வருகிறதா? அதே எண்ண ஓட்டம் என்பது, அதே பார்வை என்பது, அதே பார்க்கக்கூடிய நிலை என்பது ஆரம்ப காலத்தில் ரமலானுடைய மாதத்தில் பார்த்த எண்ணம் இப்படியாகவே தொடர்ந்துதான் வருகிறதா? ரமலான் மாதத்தில் இருந்த வேகம் சற்று குறைந்திருக்கிறதா? ஒரு மாதத்தில் 11 மாதம் தன்னுடைய வேலைகளையும் உலகத்தின் பக்கமும் தன்னுடைய எண்ணத்தை சிறடைக்க வைத்து ஒரே ஒரு மாதத்தில் உள்ளே நுழைந்து இறையச்சத்தை பெற்றுக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சீராகி விடுமா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பலன் பெற்றதாக ஆகிவிடுமா? மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை சரியாக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் இறைவனை முன்னிறுத்தி வைத்திருந்தோம். கடந்த மாதத்தில் முஸ்லிமாக, மூமினாக, திருக்குரானை ஓதுவதிலும்,
மற்ற நேரங்களில் நேரங்களை செலவிடுவதும் மற்ற அமல்கள் செய்வதிலும் மற்ற தர்மங்களை செய்வதும் எல்லா காரியிலும் கண்ணுக்கு முன்னாக இறைவன் இல்லை என்றாலும் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி வைத்திருந்தோம். இவன் பார்க்கிறான். அந்த இறையச்சம் என்பது அந்த அளவிற்கு வலுவாக இருந்தது, ஆழமாக பதிய வைக்கப்பட்டது, ஆழமாக காலூன்றி வேரூண்டப்பட்டது. அந்த வேகம், அந்த பதிய வைக்கப்பட்ட பதியம் இந்த மாதத்திலும் தொடர்ந்து வருகிறதா, இந்த மாதத்திலும் தொடர்ந்து இருக்கிறதா என்பதை நான் தான் என்னுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது பெரிய நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறையச்சத்தினுடைய அடிப்படை என்பது சொர்க்கத்தின் பக்கம் நுழையக்கூடிய ஆசையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது என்ற பாதிப்பையும் பாதுகாப்பை இரண்டையும் சேர்ந்து நாம் இறைவன் மீது வைத்திருக்கிற அந்த தவக்கல் தான் இறையச்சம். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். நபிகள் சொன்னார்கள், நாம் சில இடத்துல அவர்களை பேசும் பொழுது, அவர்களுடைய இறைவனுடைய வார்த்தை பேசும் பொழுது, ஜாதத்துகுமுல் ஈமான், அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். இறைவன் சொல்லுகிற வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு நாம் சொல்லப்பட்டால், அவர்களுக்கு போதிக்கப்பட்டால், எடுத்துரைக்கப்பட்டால், அறிவுரையாக அல்லது ஏதோ ஒன்றுக்காக அவர்கள் சொல்லப்பட்டால், ஜாதத்துகுமுல் ஈமான், அது அவர்கள் ஈமானை அதிகரிக்கும். வெறும் வார்த்தையாக பார்க்கிறோமா அல்லது இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக பார்க்கிறோமா? இந்த வேதத்தை, இந்த திருக்குறான ஓதுற விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல, அல்லது இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய சொல்லப்படுகிற வார்த்தையில வெறும் நமக்கு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இதை வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்தார்கள். ஒரு சில வார்த்தைகள் தான் அது எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்தது. ஆனால் மனிதனுடைய எண்ணம் என்பது, நாம் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை சரியாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நான் சரியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சரியாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய அத்துணை அமல்களையும் புரட்டி பாருங்கள். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் அமல்கள் செய்தாலும் லஅல்லக்கும் தத்தக்குன், இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்காக, நீங்கள் இறையச்சத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த நோன்பு என்ன செய்யப்பட்டது? கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் அப்படி சொல்லும் பொழுது நீங்க திரட்ட வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் போவதற்கு உங்களுடைய தேவைக்குரிய எல்லா, உங்களுக்கு பாதுகாப்புக்குரிய, உங்களுக்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் திரட்டிக் கொள்ளுங்கள். ஆனா நீங்கள் திரட்ட வேண்டிய விஷயங்களில் ஆக சிறந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தக்குவா. நீங்கள் இறையச்சத்தை திரட்டிக் கொள்ளுங்கள். குர்பானியை எடுத்து பாருங்கள். இறைவன் சொல்லுகிறான், நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற அந்த குர்பானி என்பது அதனுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ ரத்தமோ இறைவனிடத்தில் சேருவது கிடையாது, உங்களுடைய இறையச்சம் மட்டும்தான் இறைவனிடத்திலே சேர்கிறது. இன்னல்லாஹ் யன்துரு இலா சுவரிக்கும் அம்மாக்கும், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ பொருளாதாரத்தையோ பார்ப்பது கிடையாது. வலாக்கின் யன்துரு என்றாலும் நாம் பார்க்கிறோம் இலா குலூபிக்கும் அமாலிக்கும். நீங்க கருப்பா, சிகப்பா, நட்டையா, குட்டையா, கூரை வீட்டுல வாழ்ந்தவரா, மாடி வீட்டுல வாழ்ந்தவரா, அல்லது பொருளாதாரத்துல திளைத்தவரா, அல்லது கட்டில படுத்தவரா, தரையில படுத்தவரா, பாயில படுத்து புரண்டவரா, அதையெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. நீங்க ஒல்லியா இருக்கிறீங்களா, சிகப்பா இருக்கிறீங்களா, இதெல்லாம் இறை பார்ப்பதும் கிடையாது. வலாக்கின் என்றால் நாம் பார்க்கிறோம் இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளையும் உள்ளங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். உள்ளத்தில் இறைவனுக்கு சரியாக கட்டுப்பட்டவனா, உள்ளத்தில் இறைவனுக்கு சரியாக அஞ்சு தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டவனா, உள்ளத்தில் இறைவனை பதித்தவனா, உள்ளத்தில் இறைவனுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தவனா, அதன்பால் உனது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டவனா என்பதை பார்க்கிறோமே தவிர, நீ கருப்பா, சிகப்பா, நட்டையா, குட்டையா, இங்க இருந்தவனா, அங்க போனவனா, இந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டு, எதுவும் இறைவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் எல்லாத்தையும் படைத்ததே அவன் தான். அவன் பார்ப்பது ஒன்னு செயலே, அந்த செயல் அழகாக்க வேண்டும் என்றால், அந்த செயல் அழகாக அமைந்திருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கோ உள்ளத்தை பொறுத்துதான் செயலுக்கு. அதனாலதான் புகாரில் எவ்வளவு ஹதீசுகள் பதியப்பட்டிருந்தாலும் முதலாக ஹதீஸாக பதியப்பட்டது உங்களுடைய இன்னமல் அமாலு பின்னியாத், உள்ளத்தை பொறுத்துதான் உங்களுடைய செயல்பாடு. உள்ளம் எப்படி இருக்கிறது? உள்ளம் சரியாக இருக்கிறதா? நாளை மறுமை நாளில் இடத்திலே விசாரிக்க வரும் பொழுது இறைவன் சொல்றான், அவர்கள் தூய்மையான உள்ளத்தோடு வருவதை தவிர வேறு எந்த ஒன்றும் எதிர்பார்ப்பது கிடையாது. தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான அமல்களோடும் இந்த இரண்டை மட்டும் பார்க்கிறோம். கடந்த மாதத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
ஒரு மாதத்துல நான் என்னுடைய எண்ணம் எல்லாம் எப்படி திசை திருப்பப்பட்டதா? உலகத்தின் பக்கம் திசை திருப்பப்பட்டிருந்ததா? உலகத்தின் என்னுடைய ஆதாயத்திற்காக நேரங்களை செலவழிக்க நான் முற்பட்டேனா? கடந்த மாதத்தில் எடுத்து திருக்குறானை ஓதிய நான் இன்னும் அதே போன்றுதான் சீராக நான் எனக்கும் திருக்குறானுக்குமான தொடர்பு இருக்கிறதா? மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக இறையச்சத்தை பதிய வைக்க வேண்டிய செய்திகள் இரண்டு விஷயம், இரண்டு வழிகளில் மனிதனுடைய இறையச்சம். ஒன்று, நாம் நெருங்கிய சில சாரார்களை, யாரோ ஒருத்தர் கிடையாது, நம்முடைய உறவினர்கள் ஒருத்தர், யாரோ ஒருத்தர், நாம பார்த்து பேசி பழகிய ஒரு சகோதரன் சகோதரி, அவர் மௌத்தா போய் ஜனாசாவை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் வருகிற படிப்பினை என்பது எவ்வளவு நீண்ட நேரம் பேசினாலும் முகத்திலே நுழையாது. கூட பிறந்த சகோதரன் ஒருத்தன், அவன் ஜனாசாவா படுக்க கிடக்கிறான், ஜனாசாவா கட்டில கிடத்தப்பட்டிருக்கிறான், வெள்ள துணியை போட்டு புத்தப்பட்டிருக்கிறான். அவனை பார்க்கும் போது என்னுடைய உள்ளம் உலக சிந்தனையோடு தான் பார்க்குமா? நீ மௌத்தா போயிட்ட, அடுத்து நான் தான், என்னையும் இறைவன் பார்த்து கொடுக்கிறான், நான் எனது வாழ்க்கையிலே சில தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு பார்க்குமா? யாரோ ஒருத்தர் இல்ல, யாரோ ஒருத்தர் தரணிச்சா அது எனக்கு என்ன செய்தி, ஜஸ்ட் நியூஸ், அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் சரி, அதை நான் கேள்விப்படும் போது நான் எப்படி பார்ப்பேன்? அப்படியா, பரவாயில்ல, அப்படிதான் பார்ப்பேனே தவிர, அதே நான் என் குடும்பத்துல யாரோ ஒருத்தன் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, அவன் வேதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, அல்லது நோய்வாய்ப்படும் பொழுது, அல்லது அவன் மரணத்தை சிக்கும் பொழுது நான் எப்படி பார்ப்பேன்? இந்த நேரத்தில் வருகிற ஈமான் என்பது அளப்பெரிய வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எவ்வளவு நேரம், நீண்ட நேரம் நெடிய உரை பேசினாலும் அந்த அளவிற்கு உள்ளத்திலே போய் நுழையாது. அந்த செகண்ட்ல, ஒரு நொடியில நாம் பார்க்கிற அந்த நேரம் என்பது இறையச்சம் வலுவாக நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய போடும். மற்றொன்று, இந்த திருக்குரானோடு வைத்திருக்கிற தொடர்பு. இந்த இரண்டு தான் மனிதனுடைய உள்ளத்தை ஆழமாக தைக்கக்கூடிய களம் என்பது இந்த இரண்டு தான். ஏன் ஒரே ஒரு வார்த்தை அபூதல்ஹாவினுடைய உள்ளத்திலே நுழைந்தது, தான் வைத்திருந்த தோட்டத்தை தர்மமாக கொடுத்தார்களா இல்லையா? ஒட்டுமொத்த திருக்குறானுமா, ஒட்டுமொத்த திருக்குறானையும் அவர்கள் படித்துதான் அந்த தோட்டத்தை கொடுத்தார்களா? ஒரு சில வார்த்தை, நீங்கள் விரும்புவதிலிருந்து தர்மம் செய்யாத வரை நீங்கள் என்ன செய்ய முடியாது? இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது அப்படிங்கிற வசனம் வருது. இந்த ஒரே ஒரு வசனம் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. ஒட்டுமொத்த திருக்குறானும் கிடையாது. எப்படி கொடுத்தாங்க? நாம் இதை வெறும் வார்த்தையாக பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் இதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்தார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கும் அவர்களுக்கும் அடிப்படை வித்தியாசமா இருக்கு. அவர்களோட நம்ம போய் ஒப்பிட்டு பேச முடியாத, கம்பேர் கூட பண்ண முடியாத. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நாம் அதுல பாதாளத்துல இருக்கிறோம், அவங்க மலை உயரத்துல இருக்காங்க. அவர்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை என்ன செய்யறோம் என்றால், ஒரே ஒரு எண்ணம் உள்ளத்துல ஆழமா சொல்லுது, இறைவன் கருணையாளன், இறைவன் மிகப்பெரிய இரக்கமுடையவன், இறைவன் மிகப்பெரிய அளவில்லா அன்பாளன், அவனுடைய அன்பிற்கு இவனும் எல்லை கிடையாது. இறைவனுடைய ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் நம்பிக்கை கொண்டு அதன் பால் தங்களுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் இருக்குல்ல, நபியே நீ சொல்லுங்கள், உமது இறைவன் கடுமையாக ரோஷப்படக்கூடியவன், அதுவும் இருக்குல்ல. உமது இறைவன் விரைந்து தண்டிக்கக்கூடியவன், அதுவும் இருக்குல்ல. உமது இறைவன் கடுமையாக மக்களை வேதனை செய்யக்கூடியவன், அதுவும் இல்ல. ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டோம், இன்னொரு பக்கம் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. எப்படி அவனுக்கு இறைவனுக்கு அளவில்லா அன்பும் அரும் இருக்கிறதோ, அதை விட இன்னொரு பக்கம் அவனுக்கு எப்படி இருக்கு? கோபமும் இருக்கு, ரோஷமும் இருக்கு, கடுமையாக விரைந்து விசாரிக்க நிலையும் இருக்கு. ஆதம் நபி சொன்னாங்க, நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு கட்டளைப்பட்டது, இந்த மரத்தை நெருங்காதுன்னு சொன்னாங்க. நான் நெருங்கினேன். ஒருவேளை அந்த விசாரணை இப்பொழுது வந்தால் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. மூசா நபி சொன்னாங்க, உலகத்திலே வாழும்போது நான் ஒருத்தனை அடிச்சேன், தினம் அடிச்சேன், யதார்த்தமா அடிச்சேன், அவன் மௌத்தா போயிட்டான். அந்த விசாரணை நாம் மறுமை நாளில் வந்தால் ஹத்தாலா ததுகுலுல் ஜன்னah, என்னால் சொர்க்கத்தின் பக்கம் நுழைய முடியுமா என்று கேட்டார்கள் மூசா நபி. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உலகத்திலே வாழும் பொழுது இறைவன் சிலருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்னான். நான் வரம்பு மீறி பிரார்த்தனை செஞ்சேன். ஒருவேளை அந்த விசாரணை நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ? நான் சொர்க்கவாசியாக இருப்பேனா, நான் அல்லது நரகத்தில் நுழைவேனா என்பது எனக்கு தெரியல. யார் சொன்னா? எல்லாருமே நபிமார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், இந்த விசாரணை எல்லாம் நாளை மறுமை நாளில் வந்தால் என்னுடைய கதை என்னவாகுமோ? நான் எனது வாழ்க்கை மூசாவை போன்று இருக்கிறதா?
மூசா நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போன்று நான் வாழ்கிறேனா? அவர்கள் இறைவனிடத்தில் நெருக்கத்தை காட்டி நான் நெருக்கத்தோடு இருக்கிறேனா? அவர்கள் அவர்களுக்கான வேதத்தை ஓதியது போன்று நான் அதோடு இருக்கிறேனா? இப்ராஹிம் நபி சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஆள் தான் உலகத்துல எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் உலகத்துல இறைவனை அஞ்சு கட்டுப்பட்டு நடந்தால் அவனையே தன்னுடைய தோழராக தேர்வு செய்ய முடியும் என்று நிரூபித்தார்கள். ஒரு ஆள் தானே, ஒரே ஒரு ஆள் தானே, ஒட்டுமொத்த சமுதாயம் என்று பெயர் வாங்கினார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால் அந்த இறைவனையே தன்னை தேர்வாக்க முடியும், நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்று பாடம் நடத்தினார்களா இல்லையா? ஒரே ஒரு ஆள் தானே. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாருங்க, பெரிய வித்தியாசம் இல்ல. அவர்களுக்கு கனவுல சில செய்திகள் திரும்ப திரும்ப போடப்படுகிறது. தன்னுடைய மகனை இஸ்மாயில் ரொம்ப நீண்ட காலத்திற்கு அப்புறம் குழந்தை பருவம் கிடைக்குது, பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை கிடைச்சுங்க, நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது? இஸ்மாயிலா இருக்கிறது கனவு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. வாப்பாட்ட போய் சொல்றாங்க, இது போல உன்னை அறுக்கிறது போல கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற. அஃபால் மா தூமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அறுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப நாம இதே போல ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை பெற்று எடுத்திருக்கிறோம். ஒரு சராசரியான மனிதனா நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். இது போல உன்னை அறுக்கிறது போல நான் ஒரு கனவு கண்டப்பா, நீ என்னப்பா சொல்ற? திரும்ப திரும்ப எனக்கு அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப அது எனக்கு ரொம்ப அது இறைவனுடைய வார்த்தை தான், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நாம பெற்றெடுத்த மகன் சொன்னோம்னா, அப்பா நீ கனவு இப்ப கண்டீங்க? இப்பதான் கண்டுட்டு வரேன், போன மாசமே செவ்வாய்க்கிழமை நான் உங்களை இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், நீங்க இப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி போட்டு என்ன செஞ்சிருவான்? நம்மள அறுத்துட்டு போயிடுவான். அந்த நேரத்தில் இறைவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை மேம்படுத்தும் என்று நினைத்தார்கள், கீழவும் கிடத்தினார்கள். அவர்கள் பட்ட எல்லா சிரமமும் இன்று என்ன செய்யுது? ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அதுதான் வணக்க வழிபாக மாறி இருக்கிறது. ஹஜ் எப்படி வந்தது? சம்சம் எப்படி வந்தது? சஃபா மர்வாக்கு ஓடுறன்னு அதிகாரா எல்லாம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அத்துணையும் என்ன செய்து ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நன்மையாக போயிருந்தது. ஆனால் அதைத்தான் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், நான் சிலருக்கு பிரார்த்தனை கேட்க கூடாது இறைவன் சொன்னான், நான் கேட்டுட்டேன், ஒருவேளை நான் சொர்க்கவாசியா என்பது எனக்கு தெரியல. அப்படி என்றால் எனது வாழ்க்கை எதன் பக்கம் நகர்ந்து கொடுக்கிறது? உலகத்தினுடைய சிந்தனையும் உலகத்தினுடைய ஆசையையும் உலகத்தினுடைய இன்பங்களையும் சுவைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உலகத்தினுடைய எல்லாவற்றும் உலகத்தின் பக்கம் தான் நம்முடைய உள்ளம் சுற்றி கொண்டு இருக்கிறது. கடந்த மாதத்தில் நாம் சரியாக நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் அடைந்திருந்தால் இந்த மாதத்திலும் அதனுடைய எண்ண ஓட்டம் அதனுடைய நிலை என்பது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். 11 மாதம் அடைஞ்சிருவோம், திரும்ப ரமலான் வரும், அந்த மாதத்தில் என்ன செய்வோம்? ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம், திரும்ப 11 மாதம் வரும், திரும்ப ரமலான் சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் ரமலானுடைய பாடம் என்பது படிப்பு என்பது எனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் இந்த மிதம் இருக்கிற மாதத்தை நாம் இலகுவாக கடந்து விடுவோம். ரமலானுடைய மாதத்தை உள்ளம் எப்படி பார்த்தது? இப்ப அதை தொடர்ந்து வருகிற மாதத்தை எப்படி பார்க்கிறது? அப்ப இருந்த வேகமும் அப்ப இருந்த நான் செய்த எல்லா காரியத்திற்கும் இறைவன் முன்னதாக நிறுத்தப்பட்டிருந்தான், எல்லா காரியத்திற்கும் இறைவன் பார்த்து கொண்டிருந்தான், இது குறித்து நாளை மறுமை நாள் விசாரிப்பான் என்பதை எல்லாம் எனது உள்ளம் நினைத்துக் கொண்டிருந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? அதே போன்றுதான் என் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ரமலானை பார்த்தது போலதான் மற்ற மாதங்களை நான் பார்க்கிறேனா? இந்த ஷவ்வாலும் எனக்கு அப்படியாகத்தான் பார்க்கப்படுகிறதா? ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த திருக்குரான் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தில் பதிந்து விட்டால் சாகிற வரைக்கும் மாறாது. எத்தனையோ செய்திகளை கேட்கத்தான் செய்கிறேன், எத்தனையோ ஜும்மாக்களை கடக்கத்தான் செய்கிறேன், ஆனால் எனது வாழ்க்கையில் நான் செய்கிற தவறு அடுத்த ஜும்மாவிற்கு இருக்கிறதா அல்லது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? ஒரு ஜும்மாவில் தவறு என்று சொல்லப்படுகிறது, அந்த தவறை கேட்டு எனது உள்ள மனமாற்றம் அடைந்து திருத்திக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேனா அல்லது மீண்டும் அடுத்த ஜும்மாவிற்கு அதே தவறு நான் வருகிறேனா?
என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கை நீண்ட காலமானது, நாம் இப்பொழுதெல்லாம் மரணிக்க மாட்டோம், எனக்கு இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் காலம் இருக்கு, எல்லாவற்றையும் சிறந்ததாக பார்த்துக் கொள்வோம், அப்படி பின்னாடி பார்த்துக்கலாம், பாவமன்னிப்பு பின்னாடி, தர்மம் பின்னாடி, தொழுகை பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அக்ஸர் திக்ர ஹாதிம் இல்லதார் அபி அவர்கள் சொன்னார்கள், இன்பங்கள் எல்லாம் முடித்து போடுகிற, இன்பங்களை எல்லாம் இல்லாமலாக்குற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கொண்டு கொள்ளுங்கள் என்றால், மரணம் என்பது மனிதனுடைய செருப்பு வாருக்கும் அதை விட சமீபத்தில் இருக்கிறது. காலுக்கும் அந்த போடுற செருப்பு, அந்த செருப்புக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கும், எவ்வளவு நெருக்கமா இருக்கும். செருப்பு எடுக்கும் பொழுது கூட ரொம்ப டைட்டா தான் எடுப்போம். அதற்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை விட இன்னும் சமீபத்தில் இருக்கிறது உங்களுடைய மரணம் என்பது, அதை விட இன்னும் நெருக்கத்தில் இருக்கிறது. என்னால சொல்ல முடியுமா? ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்றாரு, சாப்பாடு வர்றதுக்குள்ள மரணம் வந்துருது. தொழுகையில தக்பீர்ல நிக்கிறாரு, மரணம் வந்துருது. சுஜூதுக்கு போறாரு, மரணம் வந்துருது. ருக்குல மரணம் வந்துருது. ஹஜ்ஜி செய்யறாரு, மரணம் வந்துருது. இந்த மரணத்துக்கு தெரியுமா, நான் இறைவனோட நெருக்கத்துல இருக்கிறேன், இறைவனுடைய வேதத்தை படிக்கிறேன், இறைவனுடைய செயல்பாடுகள் செய்யறேன், இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்யறேன், இறைவனுடைய பாதையில் உழைக்கிறேன் என்று மரணத்திற்கு தெரியுமா? அதற்கான கட்டம் வந்து விட்டால், அதற்கான நேரம் வந்து விட்டால், ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அது யாராக இருந்தாலும் சந்தித்தே. நான் விதிவிலக்காதல, நான் அதில் விதிவிலக்கு பெற்றவனா? அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், கொலின்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரு மின்ஹு, அவர்கள் எந்த மரணத்தை கண்டு வெறுண்டு ஓடுகிறார்களோ ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அது அவர்களை சந்திக்கும். நான் இங்கத்தான் பிறந்தேன், இங்கத்தான் வளர்ந்தேன், நான் இங்கத்தான் மரணிப்பேன் என்று அவரால் சொல்ல முடியாது. எனக்கு மரணம் பின்னால் என்ன கிடையாது, மரணம் எனக்கு முன்னதாக என்னை சந்திக்கும், நேருக்கு நேராக சந்திக்கும் என்று இறைவன் சொல்கிறான். கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு நெருக்கமாயிடுச்சு. 6 மாதத்திற்கு நெருக்கமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அவ்வளவு சிரமங்களையும், தங்களுடைய சொந்த வீட்டிலே வாழ முடியாத, சொந்த நாட்டிலே ஒரு அகதியாக வாழக்கூடிய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை புரட்டி பாருங்கள். நமது அண்டை நாடான இங்கிருந்து அருகாமையில் இருக்கிற அது எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளவு சோதனைப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் ரமலானை அடைந்ததும் அவருடைய இறையச்சம் எந்த அளவிற்கு வலுவாக இருந்தது. சில நேரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பாலாகி போன, வீணா போன அந்த ஹுசம் வச்சுலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நோம் திறந்தாங்க. அதை வச்சு செய்யறாங்க, சகர் வச்சாங்க. எந்த நாடுன்னு தெரியும், நாடு பேர் வேணாம். அவ்வளவு சிரமத்திலும் அவர்கள் இறைவனை கண் முன்னால் நிறுத்தியிருந்தார்கள். ஏன்? எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு ஒரு சகோதரன் இறந்துட்டான், கையில பிஸ்கட்டோட இருக்கு, அவங்க அக்கா சொல்றாங்க, இறைவன் சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்துல வந்து நான் உன்னை பாக்குறேன், இது நிரந்தரமானது கிடையாது, அங்க நாம சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவத்தா போய் உங்க பாப்பா புள்ளைய தூக்கிட்டு போறாங்க, இடது கையில பிஸ்கட் வச்சிருக்காரு, அவங்க சகோதரி சொல்றாங்க, அதுவும் சின்ன பிள்ளை, இறந்ததும் சின்ன பையன், இது நிரந்தரம் கிடையாது, அங்க நாம சந்திச்சுக்கலாம், அங்க நாம பார்த்துக்கலாம், அங்க நாம விளையாடலாம் என்று அந்த சின்ன பிள்ளை சொன்னது. எப்படி சொன்னது? இருக்கு இடம் கிடையாது, இதனால் வரைக்கும் அதற்கான முடிவு தெரியல, இதனால் வரைக்கும் தன்னுடைய இறைவனை சரியாக வணங்க வேண்டும் என்ற வணங்கக்கூடிய சூழல் கிடையாது. ரமலானை அடைந்ததும் அவர்கள் எப்படி பார்க்க, நபிகளாருடைய வாழ்க்கை பாருங்கள். வாழ வேணாம், எதிர்காலத்தை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? தனக்கு தேவையான ஆடைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? அவர்களை போன்று வாழ வேண்டாம், வாழ்ந்து நினைத்து பாருங்கள். அவர்களோடு ஒப்பிடும் பொழுது, நபிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோம். உலக வாழ்க்கையில் ஆக சிறந்த பணக்காரன், ஆக சிறந்த கோடீஸ்வரன். எனக்கு சரியான வீடு இருக்கு, படுக்கிறதுக்கு மெத்த இருக்கு, ஏசி இருக்கு, சூழலுக்கு ஏற்ற பாலு வெப்பமா இருந்துச்சுன்னா ஏசி இருக்கு, எனக்கு வீட்டுல அவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, அவ்வளவு வசதியா வாழ்றேன். சுல்லாவை போன்று வாழ்வது அடுத்த பக்கம் இருக்கும். அவர்கள் வாழ்ந்தது நினைத்து பாருங்கள்.
அந்த சூழ்நிலை அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தால் உண்மையாகவே நாம் இறைவனை அஞ்சித்தான் வாழ்ந்திருப்போமா? இந்த சில அற்பமான பொருளை நாம் நோன்பை வைத்திருப்போமா? நாம் செய்கிற எல்லாவற்றிற்கும் இந்த உடலுக்கு இந்த இதயம் என்பது இதய துடிப்பு என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய விஷயங்களில் இறைவனை இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து, இறைவன் இல்லை, இறைவன் தனியாக இருந்தாலும் இறைவன் நம்மை பார்க்கிறான், இறைவன் நம்ம இது குறித்து விசாரிக்க செய்வான். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, உங்களில் ஆக சிறந்த அறிஞர்கள், ஆக சிறந்த உலமாக்கள் என்பவர்கள் இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள். இறைவனை பற்றி இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அந்த அஞ்சக்கூடிய பண்பை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தவர்கள் தான் உங்களில் அதிகமாக இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்கள். அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், இறைவன் சொல்கிறான், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள். இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் என்பது இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்கள், இறைவனிடத்தில் அதிகமாக நேசத்தை பெறக்கூடியவர்கள். உங்களிடத்திலே சிறந்தவர்கள் என்பது இறையச்சம் கொண்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது கடந்த மாதத்தில் எப்படியாக இருந்தது, இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி நகருது? எல்லா காரியத்திற்கும் இறைவன் முன்னதாக நிறுத்தி வைத்திருந்தோம். தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை அந்த மாதத்திற்காக, ரமலானுடைய மாதத்திற்காக செலவு செய்து, நேரங்களை அதிகமாக செலவு செய்து, திருக்குரானை ஓதுவது அதிகமாக செலவு செய்து, எல்லாவற்றையும் செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி மீண்டும் வருகிறதா அல்லது அதோடு நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ஒரு கிராமவாசிட்ட ஒரு இடம் வாங்குறாங்க. ஒரு விற்பனைக்கு வாங்குறாங்க. இடம் வாங்கி அதற்குரிய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சிடறாங்க. கொடுத்து முடிச்சு அந்த இடத்தை வாங்குறது, அதை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துறது. அதுல என்ன செய்யறாரு, ஒரு சின்ன குழியை நோன்றாரு. குழியை நோண்டதும் என்ன செய்யுது, ஒரு சின்ன புதையல் ஒண்ணு தென்படுது. சின்ன புதையல் ஒண்ணு தென்படுது. அந்த புதையலை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த இடத்தை வித்தார்ல, அவர்கிட்ட போறாரு, இடத்தை வாங்கினவர். எப்ப இந்த பாரு, உன்ட்ட இடத்தை வாங்கியிருந்தேன், நான் அதை பள்ளம் நோண்டினேன், பள்ளம் நோண்டுறப்ப இந்த புதையல் இருந்துச்சு, அது என்ன செஞ்சுக்க, இது உனக்கானது, நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்ற. அப்ப ஒரு இடத்தை வித்தவர் சொல்றாரு, இல்ல நான் உன்கிட்ட வித்துட்டேன், அது உனக்குள்ளதுதான், நீ திருப்பி கொண்டுட்டு வராத அப்படின்னு யாரு சொல்றா, இடத்தை வித்தவர் சொல்றாரு. அப்ப இடத்தை வாங்கினவர் சொல்றாரு, இன்னமா இறைத்துக்குள்ளார், நான் உன்னிடத்துல பூமிக்கு மட்டும்தான் காசு கொடுத்தேன், இந்த புதையலுக்கெல்லாம் காசு கொடுக்கல, இது எனக்கு தேவையில்லை. ஒருவேளை இதை நான் வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாள் இறைவனை விசாரிக்கும் பொழுது நான் கை சேதப்பட்டவனா ஆகிவிடக் கூடாது. எக்கூலு யாழைத்தனி, இறைவா நான் இந்த பொருளாதாரத்திற்காக நான் வருத்தப்படக்கூடாது, இதை நீயே வச்சுக்க, எனக்கு இந்த புதையல் தேவையில்லை, எனக்கு இந்த புதையலை விட்டு எப்படியாவது பாதுகாப்பு தேடணும், நான் எனது வேலையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி புதையலை கொண்டு போய் கொடுப்பாரு. ஒரு இடம் வாங்குறாங்க, இடத்தை என்ன செய்யறோம், இடத்தினோட தேவைக்கு நோண்டும் பொழுது நாம் என்ன செய்யறோம், ஒரு தேவைக்கு நோண்டுறோம். அதே போல நாம ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறோம். ஒரு சின்ன பானை இருக்கு, ஒரு என்னது சின்ன ஒரு தங்க கலர்ல ஒரு பானை மட்டும் தெரிஞ்சது, ஒரு ஓரம் தெரிஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருவோம், தோண்டி மண்ணெல்லாம் போட்டு மூடு, எல்லா பயிலும் போய்கிட்டோம், திரும்ப நம்ம தோண்டிக்கலாம், எல்லாரும் போற பிறகு அந்த பானை எடுத்துக்கலாம் தானே மனசு சொல்லும், அதான் உள்ளம் சொல்லும். அதுதான் மனுஷனுடைய எண்ணம். அதுதான், அது யாராக இருந்தாலும், அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் இந்த எண்ண ஓட்டம் தான் வரும். அவர் சொன்னாரு, இன்னமா இஷ்டரைத்துக்குள் அருள், நான் வந்துட்டு பூமியை மட்டும்தான் வாங்கினேன், இந்த புதையெல்லாம் வாங்கல, இந்த புதையெல்லாம் தேவையில்லை. ஒரு வேளை இதை நான் எடுத்துக்கொண்டு நாளை மறுமை நாளில் நான் கை சேதப்படும் போது எனக்கு யார் பொறுப்பு? இதை வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளில் நான் நரகம் நுழைந்தால் இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? அது அச்சத்தை பாருங்கள். இறைவன் பார்க்கிறான், இறைவன் விசாரிக்கக்கூடியவன். நாளை மறுமை நாளில் இது வைத்து கேள்வி கேட்டால் எனது வாழ்க்கை என்னவாகுமோ, அது சொர்க்கமாக இருக்குமோ நரகமாக இருக்குமோ, இதை வைத்துக் கொண்டால் இது எனக்கு பலன் தருமா பயன் தருமா என்று அதை குறித்து அச்சினார்கள். நான் வந்துட்டு வாங்கினது இடத்த மட்டும்தான், புதையல் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க அப்படின்னு கொண்டு ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பஞ்சாயத்து வருது, அல்லாஹ்வுடைய தூதரே
இது போல இந்த இடத்தை அவர்கிட்ட வித்தேன், இன்னாருடைய மகன் இன்னார்ட்ட நான் கொடுத்துறேன், அந்த இடத்துல தோண்டும் பொழுது இந்த புதையல் கிடைச்சிச்சு, திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இன்னமா தரைத்துக்குள்ளார் அவர் சொன்னாரு, நான் உங்ககிட்ட பூமியை மட்டும்தான் வாங்கினேன், இந்த புதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுமை நாளில் கை செய்தப்பட்ட நீயா எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் யாருன்னு கேட்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது, இந்த கிராமத்தை சேர்ந்தவர், இந்த பகுதியில வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள 3 நபர்களுடைய ஈமானை ஒன்று சேர்த்து ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவு இருக்குமோ அவர் ஒரு ஆள்கிட்ட அப்படி இருக்கு. 3 பேருடைய இறையச்சத்தை ஒன்றாக சேர்த்து வைத்தால் எவ்வளவு இருக்குமோ அவர்கிட்ட இருக்கு. நீங்கள் படிப்பனை பெறுவதற்கு அவர் போதுமானவரே, உங்களுடைய விருப்பம் அதை நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொருள் எனக்கானது கிடையாது, குறித்து நாளை விசாரித்தால் இது எனக்கு சாதகமாக இருக்குமோ அது பாதகமாக இருக்குமோ தெரியாது, நான் உங்ககிட்ட வாங்கின இதுதான், இதுக்குரிய பொருளாதாரத்தை கொடுத்துட்டேன், இது எனக்கு தேவையில்லை, நீயே வாங்கிக்க கொண்டு போய் கொடுத்தாங்க. அதனுடைய வெகுமதி என்ன தெரியுமா, உனக்கு இன்னொருத்தவன் படிப்பனை பெறக்கூடிய நிலை அவங்கிட்ட இருக்கு, போய் பார்த்துக்கிறாங்க. நான் தனியாக இருந்தாலும் எனது வாழ்க்கை தன்னந்தனியாக ஓடிக்கொண்டிருந்தாலும் இறைவன் என்னை பார்க்கிறான், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் இது குறித்து நாளை மறுமை நாள் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் சொர்க்கம் என்பது எல்லாருக்கும், சொர்க்கத்தில் எல்லாரும் போய் நுழைஞ்சிட முடியாது. அது இறை நம்பிக்கையாளர்களுக்காக மட்டும்தான் என்ன செய்ய சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாள் எல்லா விசாரணை முடிந்த பிறகு நரகத்திலிருந்து சில சாரார்களை தூக்கி சொர்க்கத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இறைவன் சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா, எவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவனை மட்டும் தூக்குங்க. எவனுடைய உள்ளத்துல உலகத்துல ஏகத்துவத்துல வாழ்ந்திருப்பாரு, சில தவறுகளை செய்திருப்பாரு, இஸ்லாம் தடுத்த எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில நன்மையும் செஞ்சிருப்பாரு, தவறையும் செஞ்சிருப்பாரு, இதுவும் அதுவும் பாதியா இருக்கும். சில நேரத்துல சொர்க்கத்தை விட்டு தடுமாறி நரகத்தில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நரகத்தில சில ஆண்டு காலம் அவர் வேதனையும் சோதனையும் அனுபவித்த பிறகு இறைவன் போடுகிற கட்டளை என்ன தெரியுமா, எவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவனை மட்டும் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. நான் சொர்க்கத்திற்கு நேராக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனா, அல்லது நரகத்துல போய் வெந்து கறிக்கட்டாயி அதுக்கப்புறம் சில ஆண்டு காலம் வேதனைகளும் சோதனைகளும் அனுபவித்த பிறகு அதுக்கப்புறம் நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமா என்பதை நான் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நரகம்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. சொர்க்கம் எப்படி அளப்பரியதாக இருக்கிறதோ, சொர்க்கம் எப்படி அவராலும் யாரும் பார்க்காத யாரும் கேட்டிராத அவ்வளவு இன்பங்களையும் சூழ்ந்திருக்கிறதோ, அவ்வளவு சுகங்களை சூழ்ந்திருக்கிறதோ, அதற்கு நேர் எதிரானது நரகம். இறைவன் சொல்லும் பொழுது சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த வாழ்க்கையில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான், அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். நரகத்தை பற்றி எல்லாம் பெரிய நரகத்தினுடைய சோதனைகளையும் வேதனையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நரகத்தை பற்றி ஒரு செய்தி சொல்றேன்னு, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில தொழுது அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கும் பொழுது தொலை தூரத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்குது. தொலை தூரத்திலிருந்து ஒரு சப்தம், திடீர்னு ஒரு சத்தம் வருது. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அஸ்ஹாபி எனது அருமைத்தவர்களே இது என்ன சப்தம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது என்ன சப்தம்னு கேட்கும் பொழுது அப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க தெரியல, வல்லாஹு அஅலமு பிஹி, இறைவன் தான் இது குறித்து நன்கு அறிந்தவன், ஒருவேளை இறைவன் அறிவித்தால் வஅன்தும் அஅலமு பிஹி, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 ஆண்டுகளுக்கு முன் நரகத்தினுடைய வாசலில் இருந்து ஒரு கல் தூக்கி எறியப்பட்டது, அது இப்பொழுதுதான் தன்னுடைய அடித்தட்டை வந்து அடைந்திருக்கிறது. 70 ஆண்டு காலம் ஒரு கல் பயணிக்கிறது எவ்வளவு நேரம், 7 நிமிஷமோ 7 மணி நேரமோ 7 நாளோ 7 வாரமோ 7 மாதமோ 7 வருடமோ கிடையாது, 70 ஆண்டு காலம் பயணிக்கிறது. அதனுடைய ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய அடித்தட்டை முடிவை அடைவதற்கு 70 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. ஆண்டு காலம் என்று எவ்வளவு காலமாக இருக்கும். ஒரு பொருளை தூக்கி தரையில் தூக்கி போடுறோம், எவ்வளவு உயரத்தில் இருந்தால் என்ன செஞ்சிடும், அவ்வளவு சீக்கிரத்துல வந்து என்ன செஞ்சிடும், தரையை அடைந்து விடும். ஆனால் 70 ஆண்டு காலம் ஒரு கல் பயக்கிறது என்றால் எவ்வளவு ஆழம் இருக்கும். இவ்வளவு ஆழத்தை கொண்டதுதான் அங்க இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ இதே போன்ற ஆடை நரகத்திலும் இருக்கிறது.
நாம் இங்க குடிக்கிற பானங்களை போன்று எங்க இருக்கு? அங்கேயும் பானம் இருக்கு. நாம இங்க சாப்பிடுற சாப்பாடு மாதிரி அங்கேயும் எப்படி இருக்கு? சாப்பாடு இருக்கு. ஆனா என்ன? எல்லாமே நெருப்பு. இந்த நெருப்பு மாதிரி கிடையாது. ரசூலுல்லாஹ் சில நேரத்துல சொல்றாங்க, அதில் இருக்கக்கூடிய பானங்களை நாம் குடிப்பதற்காக எடுத்து சென்றால் முகத்தின் பக்கம் வந்தால் முகமே கருகிவிடும், அவ்வளவு வெப்பமா இருக்கும். ஒரு பானத்தை குடிக்கலான்னு கொண்டுட்டு போறோம், ஒரு தண்ணியை குடிக்கலான்னு, டீயை குடிக்கலான்னு கொண்டுட்டு போறோம். கொண்டுட்டு போனதுமே முகமெல்லாம் எரிஞ்சு பொசி கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? ஏனென்றால் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்புல ஒரு பங்கு, இதோட 69 மடங்கு அது இன்னும் அதிகமானது. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மத்தியில இருக்கிற, பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. அந்த வெப்பத்தால தன் வேலையை சரியா செய்ய முடியல. பல இடைஞ்சல், பல இன்னல்கள், எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் சட்ட வேர்த்திருச்சுன்னா, இவ்வளவு வெப்பமா இருக்க, இவ்வளவு வேதனையா இருக்க, இவ்வளவு சோதனையா இருக்க அப்படின்னு மனிதனுடைய எண்ணம் தோணுது. தலைக்கு அருகாமையில் கொண்டு நிறுத்தப்படுமே. நாம் மறுமை நாளை சந்திக்கும் பொழுது தலைக்கு அருகாமையில் கொண்டு நிறுத்தப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். நரகத்தினுடைய ஆக சிறந்த கடைசி தண்டனையினுடைய லிஸ்ட்ல, தண்டனையோட பட்டியல்ல கடைசி வகை தண்டனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நரகத்தினுடைய நெருப்புல ஒரு சின்ன கங்கு, ஒரு சின்ன துண்டு, அதை ஒரு மனிதனுடைய உள்ளங்காலுக்கு கீழாக வைத்தால் அதனுடைய வேதனை தாங்காமல் அவனுடைய மூளை கொதிக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். 6 அடி இருக்கிறாரு, 7 அடி இருக்கிறாரு, அவருக்கு கீழே நெருப்பு வச்ச மூளை கொதிக்குமா? கற்பனைக்கு இட்டுதா? ஆனால் நபிகளார் சொன்னார்கள், அந்த சின்ன நெருப்பு என்பது அவனுடைய மூளையை கொதிக்கும், மூளையை பதம் பார்க்கும். அவன் அன்றைய நாள் விரைவில தத்தளித்துக் கொண்டிருப்பான். தொலை தூரத்தில் நரகம் திரையாக எடுத்து காட்டப்படும். அந்நாளில் அவன் நரகத்தை பார்த்ததும், இறைவா, இந்த நரகத்தை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதோ என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய மகள் இருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிற அத்தை சாரம் என்ன செய்ய இந்த நரகத்திற்காக எடுத்துக்கொள். தொலை தூரத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி எடுத்து காட்டினதுமே என்ன செய்வான் மனிதன்? அந்த திரையை பார்த்ததுமே புலம்புவான். இதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இதோ பெத்தெடுத்த மகன், உலகத்துல ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா என்னுடைய உள்ளம் பதறது, என்னுடைய கண் தானா கலங்குது. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த மகனை சொல்லுவேன், என்னை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்களை சொல்லுவேன், இறைவா, இதே என்னுடைய பெற்றோர்கள் எல்லாரும் எடுத்துக்கோ. பத்தலையா? அவன் வசீலத்தி அல்லதி தூய், என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் இங்க இருக்க, எல்லாரும் எடுக்கும். அதுவும் பத்தலையா? ஒமன் ஃபில்லர்ல ஜெயா, உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களையும் எடுத்துக்கொள். சும்மை உணர்ச்சி என்னை மட்டும் எப்படியாவது பாதுகாத்து விடு. நரகத்தினுடைய உள்ளெல்லாம் போகல, நரகத்தினுடைய உள்ள போய் வேதனையெல்லாம் பார்க்கல, நரகத்தை பார்த்ததுக்கு இவ்வளவு புலம்பல். ஏதோ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 10ஓட 11 எல்லாம் பரவாயில்ல, சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம். ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. அந்த வாழ்க்கை என்பது அவனால் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த நரகத்தினுடைய வாழ்க்கை. இந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது கூட எது? நரகத்திலிருந்து நம்மை விடுவிப்பது கூட இறையச்சம் தான். உடலுக்கு நம் ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு இந்த இதய துடிப்பு எவ்வளவு அத்தியாவசியமாக பார்க்கிறதோ, நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் பொழுது என்னுடைய ஒட்டுமொத்த என்னுடைய அமல்களை அத்துணைக்கும் இதய துடிப்பாக, மைய புள்ளியாக, அடிப்படையாக இருப்பது இந்த இறையச்சம். எப்பொழுதாவது சீசனுக்கு காய்க்கிறது வாழைப்பழம் போல, பலாப்பழம் போல, இப்படி பல வகைகள் ஒரு சீசனுக்கு வரும்ல, அந்த மாதிரி வருவது இறையச்சம் கிடையாது. சாகுற வரைக்கும் உள்ளத்துல இருக்கணும். சில நேரத்துல உள்ளத்துல இருக்கு, சில நேரத்துல இல்ல, வித்தியாசம் இல்ல. ஹந்தலா அப்படின்னு ஒரு நபித்தோழர், இவர் நபிகளார் இடத்துல பணிபுரியுறாங்க, ஒரு எழுத்தாளராகவும் வர்றாங்க. சில நேரத்துல என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் அவர் என்ன செய்யறாங்க, கைஃப ஹந்தலா அப்படின்னு கேட்கறாங்க. ஹந்தலா நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்கறாங்க. அப்ப ஹந்தலா சொல்றாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படின்னு அபூபக்கர் சொல்றாங்க. அப்ப மீண்டும் கேட்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க, தெரிஞ்சுதான் சொல்றேங்கிறாங்க. அப்ப 2வது தடவை சொல்றாங்க, நாஃபக் ஹந்தலா, ஏன் போன்ற வார்த்தையை பயன்படுத்துறீன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, நான் நபி அவர்களோடு இருக்கும் பொழுது, நபி அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது
சொர்க்கத்தை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது, நரகத்தை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. என்னுடைய உள்ளம் இறையச்சத்தால் சூழ்ந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அதை விட்டு நான் வெளியேறிவிட்டால் எனது மகனையோ மகளையோ குடும்பத்தார்களை பார்த்தால் அந்த எண்ணம் என்னை விட்டு அப்படியே அகன்று விடுகிறது. அப்படி என்றால் நான் முனாஃபிக்கு தானே, அப்படி என்றால் நாஃபிக்கா மாறிவிட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இது பற்றி கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் இப்படித்தான் இருக்கிறேன். ஏனென்றால் மனிதன் அப்படியாகத்தான் படைக்கப்பட்டான். சொர்க்கத்தை பற்றி பேசும்பொழுது அதை குறித்த சிந்தனையும், நரகத்தை பற்றி பேசும்பொழுது அதை குறித்த சிந்தனையும் உள்ளத்தில் இருக்கும். எனது குடும்பத்தார்களை பார்த்து விட்டால் அப்படியாக மனம் மாற்றதான் செய்யும். ஆனால் உங்கள் எண்ணம் என்பது இப்படியாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் திரும்ப இந்த பக்கம் வரும்போது என்ன செஞ்சிடணும்? இறையச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். என்றால் இறைவன் அதைத்தான் சொல்கிறான். நம்முடைய வார்த்தைகள் அவரிடத்தில் சொல்லப்பட்டால், இறை நம்பிக்கையாளர்களுக்கு போதிக்கப்பட்டால், அறிவுரையாக எடுத்துரைக்கப்பட்டால், ஒரு ஜாதத்துக்கும் ஈமான், அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். இன்று நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மண்ணல்லா இறைவன் தந்திருக்கிற ஆக சிறந்த பொக்கிஷங்கள்ல, சிறந்த அருட்கொடைகள்ல இது மிகப்பெரிய அருட்கொடை. இந்த தௌஹீத் என்ற அருட்கொடை என்பது ஆக சிறந்த அருட்கொடை. எவ்வளவு எல்லைக்கும் அப்பாற்பட்டது. அதனுடைய அளவு என்பது ஆரம்பம் என்று முடிவுக்குள்ளாக கொண்டு வர முடியாத ஒன்று. எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்கல, எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்காமல் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். திருக்குரானை முழுமையாக மனனம் செய்திருக்கிறார்கள். தௌஹீதுல இருக்காங்களா? இல்ல. ஹதீஸ்களை முறையாக மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். தௌஹீதின்படி வாழுகிறார்களா? வாழ்க்கை இருக்கா? இல்ல. ஆனால் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால், நாம் நமது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், எத்தனையோ சோதனைகளையும் ஏழைகளையும் தகர்ந்து 2 ஆண்டு காலம் கொரோனாவையும் தாண்டி நான் இங்க வந்திருக்கிறேன்னா, நமக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். பாத்துக்க, உனக்கு நான் இப்ப இருந்திருக்கிறேன். எத்தனையோ சாரார்கள் மரணிச்சிருக்கிறாங்க. அப்படி உனக்கு நான் வாய்ப்பை தந்திருக்கிறேன். உனது வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகளை விட்டு விலகிக்கொள். உனக்கான ஒரு வாய்ப்பு, இதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என்று இறைவன் என்ன செய்திருக்கிறான்? ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நான் எவ்வளவு பெரிய பேச்சாற்றலாக, எவ்வளவு பெரிய நான் எல்லாவற்றையும் சிறந்தவனாக, பொருளாதாரத்தில் உயர்வனாக அல்லது நம்முடைய அந்தஸ்துகளை நிறைந்தவனாக இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். உனது பக்க வீடு வரைக்கும் வந்திருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் நான் மரணத்தை கொடுத்திருக்கிறேன். அவன் உட்பட மரணத்தை சந்தித்திருக்கிறான். உமக்கு ஒரு சான்ஸை கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான். 2022 இப்ப 2024, நான் 2 வருஷம் நீ நகர்த்திட்ட. உனக்கான வாய்ப்பு அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், எனது மரணம் இங்கதான் இருக்கும் எவராலும் சொல்ல முடியாது. எனது வாழ்க்கை சரியா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது கிடையாது, நான் டேப்லெட்டே சாப்பிட்டது கிடையாது, அதனால என்ன செய்ய முடியாது, நான் மரணிப்பேன் என்று மரணிக்க மாட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாம் தான் அவர்களுக்கு மரணத்தை விதியாக்கி இருக்கிறோம். நம்மை வெல்பவர் எவரும் கிடையாது. மரணத்திலிருந்து தப்பிக்க கூடியவர் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பொது மையவாடிகளை போய் சந்திங்க. அந்த சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு என்ன செய்யும்? அது மறுமை நாளை நினைவுபடுத்தும். நாம் எனது வாழ்க்கை, என்னுடைய உள்ளம் சரியாக இருக்கிறதா, நான் உள்ளத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா, எனது வாழ்க்கை சரிவர் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தான் எல்லா நாளும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், மரணத்திற்கு மருந்தும் கிடையாது, மருத்துவமும் கிடையாது. 2 பேர் ஒரே நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கிறாங்க, ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க. 2 பேரையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு ஒரு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஒருத்தர் பிழைச்சிடுறாரு, ஒருத்தர் பிழைக்கல. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அடிபட்டிருக்கு, ஒரே மாதிரியான காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரே மாதிரியான வயசுல இருக்காங்க, ஒரே மாதிரியான இளமை பருவத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் போறாங்க. ஒருத்தர் காப்பாற்றப்பட்டாரு, ஒருத்தர் காப்பாற்றப்படல. ஏன் என்றால், ஒருத்தர் பார்க்கப்பட்ட மருத்துவம் என்பது அவருடைய உடலுக்காக, இன்னொருத்தருக்கு பார்க்கப்பட்ட முயற்சி செய்தது அந்த மரணத்திற்காக. மரணத்திற்கு மருத்துவம் இருக்கா? மருந்தும் இருக்கா? மரணத்திற்கு மருத்துவம் கிடையாது, மருத்துவரும் கிடையாது, மருந்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் ஒருவன் தான். மிகப்பெரிய விபத்தா இருக்கும், ஒரு அடிக்கப்பட்டிருக்காது, ஈஸியான செஞ்சிருவாரு, ஒரு கீழே இருக்காது, படியிலிருந்து தடுமாறி கீழே விழுந்திருப்பாரு. என்ன செஞ்சிருப்பாரு?
மௌத்தா போயிருப்பாரு. ஒரு படி ஒரு 2 ஸ்டெப் கீழே விழுந்து நடுமாறி கீழே விழுந்திருப்பாரு. அதனுடைய விளைவு என்ன செய்திருப்பாரு? மரணத்தை சந்தித்திருப்பார். ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, நாம இந்த பக்கம் உட்கார்ந்துருப்போம், பக்கத்துல உள்ள ஒரு மௌத்தா போயிருப்பாரு. நாம என்ன செய்வோம்? அதுல இருந்து மரணத்திலிருந்து தப்பித்தது போல என்ன செஞ்சிருப்போம் நாம. ஏனென்றால் பக்கத்துல உள்ளவனுக்கு அதற்கான நேரம் முடிஞ்சிருச்சு, உனக்கு நேரம் இருக்கு, இப்ப நீ பாத்துக்க, உன் பக்கத்துக்கு வரைக்கும் வந்துட்டேன், உன் பக்கம் வரைக்கும் வந்துட்டேன், உன்னை சந்திக்க நேரமாகாது, ஒரே ஒரு நேரத்திற்கு கட்டளைக்காக நான் காத்திருக்கேன், உனது வாழ்க்கையை மாத்திக்க அப்படின்னு பல பாடங்களையும் நடத்துது. மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய இறையச்சத்தை அதிகமாக மெருகூட்டக்கூடிய நிலை என்பது இந்த மரணத்திற்கு அவ்வளவு அதிகமாக இருக்குது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நாம தன்னுடைய வாழ்க்கை நகர்த்துவது போல இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்கிட்ட தவறு இருக்குதான், அதை மாத்திக்கிறதுக்கு என்ன வரலையே. நபித்தோர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசமா? அவர்களுக்கும் நமக்கும் எடுத்துக்கிற உணவுகளை வித்தியாசமா இருந்தாலும், உடுத்துகிற உடையில வித்தியாசமாக இருந்தாலும், பேசுற பேச்சுக்கு வித்தியாசமாக இருந்தாலும், அடிப்படை வித்தியாசமா இருக்கு. அடித்தளம் பேஸ் என்பது வித்தியாசமா இருக்கு. அவர்களை பொறுத்தவரையில இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்தார்கள், எவராலும் மறுக்க முடியாது. நாம உலகத்திற்காக இஸ்லாத்தையே தியாகம் செய்து கொண்டு வாழ்கிறோம். அதான அடிப்படை. அதான பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு நபித்தோழரு ஒரு போர்க்களம் நடத்துவதற்கு முன்னதாக ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்துல நான் மௌத்தா போனா எங்க இருப்பேன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல என்ன சந்தேகம், சொர்க்கத்துலதான் இருப்ப. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹயாத்தன் தவீலா, அவர் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடிய நேரத்தை கூட நீண்ட காலமாக கருதினார், அதனால்தான் போயிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை, அப்படியா இதனுடைய இலக்கு சொர்க்கமா, இதனுடைய அடிப்படை சொர்க்கமா? அப்ப நான் போறேன், பேரிச்சம்பழம் சாப்பிடுறது எனக்கு தேவையில்லை. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு சின்ன தோல் பையில சில பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தை சொல்றாங்க, ஹயாத்தன் தவீலா, அவர் நீண்ட காலமாக கருதினாரோ தெரியல, போர்க்களத்துக்கு சென்றார், மரணித்து விட்டார். பெரிய பாடம் இல்லையே இந்த மரணம் என்பது? எல்லா நேரங்களிலும் மனிதனுக்கு பல படிப்பினைகளை பெறத்தான் செய்கிறது. ஆனால் அவன் மனிதன் பெறுகிறானா என்பதுதான் கேள்விக்குறி. பல நேரங்களில் எல்லா சூழலும் பல நேரங்களில் இறைவன் இருக்கிறான், இறைவன் நித்தியம் எல்லாவற்றையும் நிரூபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் வருகிற அச்சத்தை நாம் பற்றி பிடித்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. முஅத்தா போர்க்களத்துல வரலாற்றுல ரொம்ப வித்தியாசமான போர்க்களம் என்பது முஅத்தா போர். அதனால் வரைக்கும் 3 தளபதிகளை நபி அவர்கள் நியமனம் செய்ததே கிடையாது. 3 தளபதியை ஒரே போர்க்களத்தை நியமனம் செய்யறாங்க. அபி தாலிப் அவங்க, ஹாரிஸ் இப்னு ஸைத் அவங்க, அப்புறம் ரவா, இப்படி 3 பேர் என்ன செய்யறாங்க? 3 தளபதிகளை ஒரே போர்க்களத்துக்கு நியமனம் செய்யறாங்க. போர்க்களத்துல முதல் நபித்தோழர் இஸ்லாத்தினுடைய செயல் பிடிக்கிறாரு. எதிரிகளிடத்தில் வரக்கூடிய அம்பு ஒரு பக்கம் மார்பை துளைத்து மறுபக்கம் வெளியே வருகிறது, இஸ்லாத்தினுடைய கொடி சாய்கிறது, மறுபக்கம் இவருடைய முகம் கொடியை பார்த்தது போன்றே சாகிறது. இன்னொரு நபித்தோழர் கொடியை தான் பிடித்தார்களே தவிர எங்க பார்க்கல, நேருக்கு நேர் மரணத்தை பார்க்கிறாங்க. கொடியை பிடித்தால் நாம் மரணித்து விடுவோம் என்ற எண்ணம் உள்ளத்துல ஓடுது. கொடியை பிடித்தால் நாம் கொடியை ஏந்தினால் நம்முடைய உள்ளம் உலக வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும், ஒரு அம்போடு நமது வாழ்க்கை கதை முடிந்துவிடும் என்றும் தெரிந்தும் மீண்டும் கொடியை பிடிக்கிறார்கள். மற்றொரு அம்பு அவருடைய மார்பை அடிக்கிறது, அதே போன்று கொடி சாய்கிறது. 3வது ஒரு நபித்தோழர் அதே போன்று பிடிக்கிறார். 3வது நபரும் அதே போன்று என்ன செய்யறாரு? மரணத்தை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அப்படி வர்ணிக்கிறாங்க. இப்பொழுது இஸ்லாத்தினுடைய சேனை இன்னார்கிட்ட இருக்கு, அபி தாலிபிட்ட இருக்கு, இந்த சேனை இஸ்லாத்தினுடைய சேனை அபி தாலிபிட்ட இருக்குன்னு தன்னுடைய சஹாபாக்கள் சபத்தியில சொல்லும் பொழுது, இப்போது ஒரு அம்பு அபு தாலிபினுடைய உள்ளத்தை திளைத்து விட்டது, அதனால் அவர் மரணித்து விட்டார், இஸ்லாத்தினுடைய சேனை இன்னார்கிட்ட மாறிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபரும் மரணிக்கிறார் என்று சொல்லும் போது சில சஹாபாக்கள் அப்படியே அவங்க அமர்ந்திருந்த இடத்துல அப்படி தரையெல்லாம் நனைந்திருக்கிறது கண்ணீரால. ரசூலுல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறாங்க. இப்ப கொடியை பிடிக்கிறாரு, அம்பு மார்பிலே திளைத்திருக்கிறது, அம்பு ஆழமாக நுழைந்து விட்டது, அதனால் அவர் மரணித்து விட்டார். மீண்டும் பிடிக்கிறாரு, 2ல இருந்து 3வது நபர் எப்படி தொடர்ச்சியா வருது, கடைசியா காலித் வலீத் வருது. இன்றைய நாள் காலித் பின் வலீத் உயிரோடு இருப்பது நமக்கு சந்தோஷத்தை தரலன்ட்டாங்க.
நீ போயிருக்கணும். நீ உலகத்துல இருக்கிறது இப்ப இன்றைய நாள் நீ உயிரோடு உலகத்துல வாழுகிறது எனக்கு சந்தோஷத்தை இல்ல. காலித் பின் வலீதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, காலித்துக்கிட்டே சொல்றாங்க. அப்ப நபிகளாருடைய கண்ணை நாங்கள் பார்த்தோம். அதனால் வரைக்கும் நபிகளாருடைய கண்கள் எவருக்காகவும் கலங்கியது கிடையாது. அன்றைய நாள் அவர்களுடைய கண் கலங்கியது, அதனால் நாங்கள் பார்த்து கொண்டோம். மரணத்தை நேருக்கு நேர் பார்க்கிறார், கண் முன்னால் பார்க்கிறார்கள். பார்த்தும் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சேனை பிடிச்சாங்க. ஒரே ஒரு இலக்கு தான், இறைவன் இதற்கான கூலியை தருவான், இறைவன் நம்மோடு இருக்கிறான், இறைவன் இதற்கான உதவி செய்வான், நாளை மறுமையில் இதனுடைய பலன் என்பது சொர்க்கமாக இருக்கும். அதற்காகத்தான் பாடுபட்டார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் ஒன்றிற்கு தகுதி இல்லை என்றாலும் நீங்க கேட்கிற நீங்க உயர்ந்ததையே கேளுங்கன்னாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்கன்னாங்க. எனது வாழ்க்கை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு ஒத்துதான் இருக்கா? அதனுடைய வீடு என்ன, அதனுடைய மாளிகை என்ன, அந்த மாளிகையினுடைய உயரம் என்ன, அதனுடைய இருக்கக்கூடிய உள்ளே அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய முத்துக்கள் எவ்வளவு, அந்த வாழ்க்கைக்கு எனது அதே போன்றுதான் எனது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறது உங்களுக்கு தகுதி இல்லைனாலும் என்ன செய்யுங்க, இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் நாம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை, ஏனென்றால் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் இறைவனை பொறுத்தவரையும். அதனாலதான் ரமலானுடைய கடைசி பத்துல அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன், எனவே ஃபஃபு அன்னி, எனவே என்ன மன்னிச்சிரே. இறைவன் மன்னிக்கை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை ஏற்றக்கூடிய, இறையச்சத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை தான் இறைவன் எல்லாவற்றிற்கும் பொக்கிஷமாக தந்திருக்கிறான். நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. நாம் எல்லா நேரங்களிலும் நம்மை சரி செய்து கொள்ள, எல்லா நேரங்களும் நம்ம சரிபார்த்து கொள்ள, பல நேரங்களில் பல படிப்பணிகள் நம்மோடு சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது அறிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை விளையாட்டானது, அலங்காரமானது, உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கிறதில் இருக்கிறது, இதிலே பொருளாதாரத்தை சேகரிப்பதிலே உள்ளது. இது நிரந்தரம் நினைக்காதீங்க, இங்கே வாழ்ந்து விடலாம் நினைக்காதீங்க, இங்கே நிறந்து விடலாம் தங்கி விடலாம் நினைக்காதீங்க. ஒமால் ஹயாத்த துன்யா இல்லா மற்றாவுல் குரு. இந்த உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றுவதற்காக, உலகத்திற்குரிய அத்துணை வசதிகளும் மனிதனை ஏமாற்றுவதற்காக, உலகத்திற்குரிய அத்துணை இன்பங்களும் சுகங்களும் மனிதனை மடைமாற்றுவதற்காக இன்றைய வாழ்க்கையில் நாம் உலகத்தை ஏமாறுகிறோமா, அல்லது நாம் உலகத்தை ஏமாற்றி இறைவனிடத்தில் அந்தஸ்தை பெறுகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரிடத்தில் என்னை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவரை திருப்திப்படுத்தினா போதும், எனக்கான எல்லா வாய்ப்பு வரும் என்பது யதார்த்தமானது கிடையாது. இறைவனை பொறுத்தவரையும் ஒரு வார்த்தையில் என்ன செஞ்சிருவான், நாம் சொல்லுகிற சில வார்த்தை இறைவனை திருப்திப்படும். இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வச்சுக் கொள்ளுங்கள். இறையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் என்று கூறியவனாக நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.